எங்க அப்பாவையும் அடித்து உதத்தி தேர் கொடி கம்பத்திலே கட்டி அந்த திரையர்த்தன் திணறாது இழுத்து சென்றாராம். அப்போ எங்களுடைய மத்திய தேசத்திலே ஆகாய கந்தர்வன் என்று சொல்லக்கூடிய மடப்பள்ளியில் சமையல் செய்யக்கூடிய சமையல் பாகன், மடப்பள்ளியிலே சமையல் செய்யக்கூடிய சமையல் பாகன் பலாயனன் அப்படி என்று ஒருவர் வந்திருக்கிறார். 1000 மன்னர்களுக்கு சமையல் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட மன்னரை எங்க அப்பா விளையாட மண்ணை பலாயினா அபயம், கெங்கு பற்றதே அபயம், பலாயினா அபயம் அப்படி என்று எங்க அப்பா கூப்பிட்டாராம். அந்த கூப்பிட்ட செய்தியை கேட்டு மடப்பள்ளியிலே சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலாயுனன் சமையல் செய்யக்கூடிய வேலையை விட்டு ஓடி வந்து எங்க அப்பாவை காப்பாற்றி அந்த திரைக்கருத்தன் திடராஜனை அடித்து உதைத்து அஸ்தனாபுரம் வழி ஓட்டி வைத்தாராம். சரிங்க. அப்போ எங்க அப்பா என்ன செய்தார்? போன எதிரி மறுபடியும் வீட்டு நாட்டை தேடி வருவான். வரலாம். கடிபட்ட பாம்பு செய்யும், மெதிப்பட்ட பாம்பு கடிக்கத்தான் செய்யும், மீண்டும் வரும். ஒருவேளை இந்த திரிகர்த்தன் திடராஜா அஸ்தனாபுரம் சென்று திரியனுடைய சேனையெல்லாம் கூட்டிட்டு வந்தாலும் வரலாம். அப்படி என்று எங்க அப்பாவும் மடப்பள்ளியில் சமையல் செய்யக்கூடிய சமையல் பாகன் பலாயனனும் இருவரும் வடக்கே வடகோடி பாரிசமாக காடலுக்கு ஏத்த கருப்பு கூடாரம், வெள்ளிலுக்கு ஏத்த வெள்ளை கூடாரம் அடித்து எங்க அப்பா படைகளை கூட்டி இந்த மத்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அரசர் எல்லாம் எங்க அப்பா பின்னாடி வடகோடி பாரிசமா போயிட்டாங்க. எங்க அப்பா பின்னாடி எல்லாமே போயிட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாமே, அரசர் எல்லாம் யாருமே இல்ல, அரண்மனை இல்ல. இந்த மத்திய தேசத்துல பெண்கள் மட்டும் இருக்கிறோம். அம்மா, இப்படி பெண்கள் தனியாக இருக்கிறமே, ஒருவேளை ஆண்கள் இல்லாத வேலையில இந்த மத்திய தேசத்துக்குள்ள எதிரிகள் உள்ளே வந்து பூந்து விட்டால் என்ன செய்வது? ஒண்ணும் புரியல. எங்க அம்மாவாகிய சுதர்கடா தேவி அழைத்து இதற்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னு எங்க அம்மாவை கேட்கணும். அம்மா வேலைக்கு